காரசாரமான மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 வெங்காயம் 2 தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிற லைட்டாக தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் தண்ணி விடு இருந்தாலும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஹோல் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டான பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கோஸ் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மஷ்ரூம் நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி எடுத்துக்கலாம். சூடான மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.